இந்திய ராணுவம் தங்களை நெருங்குவதை அறிந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த தொடங்கினர். ஆனால் உடனே பதிலடி கொடுக்காமல் ராணுவம் சற்று அமைதி காத்தது. இருள் சூழ்வதற்குள் திட்டமிட்டதை நடத்தி முடிக்க வேண்டும், இல்லை என்றால் தீவிரவாதிகள் தப்பித்து விடுவார்கள் என்பதை உணர்ந்தார் மேஜர் முகந்த். தவழ்ந்து மெதுவாக முன்னேறி 3 தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த குடியிருப்பை அடைந்தார். அடுத்த கணம் முகந்திடமிருந்து உத்தரவு பறக்க தீவிரவாதிகள் மீது குண்டு மழை பொழியத் தொடங்கினர் சக வீரர்கள். அப்போது கையெறி குண்டை வீசி முதல் தீவிரவாதியை கொன்றார் முகந்த். இதே சமயத்தில் அவரது நண்பர் விக்ரம் சிங் தீவிரவாதிகளின் துப்பாக்கிச் சூட்டில் மரணிக்க, கொதித்தெழுந்த முகந்த் மற்றொரு தீவிரவாதியையும் தீவிரவாத தலைவன் அல்தாப் வாணியையும் துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாக்கினார். இந்த சண்டையின் போதே மேஜரின் உடலில் 3 இடங்களில் குண்டுகள் பாய்ந்திருக்கின்றன. அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு தீவிரவாதிகளை நேருக்கு நேர் நின்று வீழ்த்தி வெற்றி கண்டார் முகந்த். பின்னர் குடியிருப்பிலிருந்து வெளியே வந்த அவர் சக வீரர்கள் முன்பே மயங்கி விழ இராணுவ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் வீர மரணமடைந்தார்.